ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 50 ரியாலிட்டி ஷோவுடைய டே 11க்கான எபிசோட் ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து இது ஷேர் ஆகும் அப்படின்றதுனால நான் கேட்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. நம்ம வீடியோ போட்டோன்னே தான் அதுக்கடுத்து இந்த ப்ரமோஸில் நான் பார்த்தேன். ஸ்டார்ட் மியூசிக்கில் ஒரு 2-3 ப்ரமோஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் அவர்கள் என்ன திருப்பியுமா கார் டாஸ்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும், பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் அந்த ப்ரமோவில் 2 ப்ரமோ வந்திருக்கு. அந்த ப்ரமோ கீழே கமெண்ட்டில் வந்து பாருவோடைய ஃபேன்ஸ், அதாவது உண்மையான மக்களுடைய ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதனால் எல்லாரும் பொறாமப்பட்டு ஐயோ என்னடா இந்த பொண்ணுடைய பேர் வருது, நம்ம டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ் அவங்களுடைய பேர் இல்லை போயிண்ட பேசுவேன் அட்ரஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு. அந்த மூதேவியோடைய ஒரு டாக்குமே இல்லையே, அப்புறம் உள்ளே வந்திருக்கக்கூடிய 6 டாக்குமே இல்லையே, வெறும் பாரு கமருதீன் மட்டும் இருக்காங்களே, என்னடா அது அப்படின்ற மாதிரி. அதுக்காக தான் அவங்க கூப்பிட்டாங்க கமருதீனை. ஏன்னா கமருதீனை கூப்பிடலன்னா அந்த ஷார்ட் மியூசிக்கு எங்கே இருக்குது, திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்குன்னு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த ப்ரமோ கீழே கமெண்ட்ஸ் எல்லாமே பாருன்னு போட்டோடனே ஐயோ இது வந்து வேறு மாதிரி பேருன்னு சொல்லிட்டு உடனே கமெண்ட்ஸை வந்து தூக்கிட்டாங்க. இன்னொரு ப்ரமோலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாருன்னு வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இப்போ கமருதீன் உள்ளே போயிருக்காருல்ல, கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்தை பார்த்தீங்களா, உள்ளே போயிட்டு உள்ளே வந்து பயங்கரமான புல்லிங் கான்ஸ்டண்ட்டாக திருப்பி அவரை போட்டு இந்த கார் டாஸ்க்கை வச்சே பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரமோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் கமருதீனே கார் டாஸ்க் அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அந்த சைடு வந்து சபரி வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு போய் அவனும் கார் டாஸ்க் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வீடியோ போட்டிருந்தான். அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டான். அதுக்கடுத்து உள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார் டாஸ்க் மாதிரியே வந்து கூட்டு போகிறாங்க கும்பலில் ஏற்றிக்கிட்டு. இது எதுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா டிஆர்பிக்கு தான், வேறு என்ன, அதுக்கு டிஆர்பி இருக்கிறதுனால அதை பண்ணுறாங்க. அது பிரச்சனை கிடையாது. பட் கமருதீனை வச்சு இதை விளையாடுறது அப்படிங்கிறது அவர் வந்து ரொம்ப இடத்துல அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருக்காரு. நம்ம எபிசோடில் நிறைய பேர் அங்கே வந்து பார்த்துட்டு வந்தவங்க அவங்க ஃபீல் பண்ணி சொன்னது வந்து கமருதீனுடைய மூஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கி போயிடுச்சு, அவர் வந்து நார்மலாகவே இல்லை. அதுதான் சொல்கிறேன். அதாவது சேராத இடம் சேரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே கமருதீன் வந்து தனியாக போய் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா பார்வதி இருக்கிறப்ப தான் கமருதீனுக்கு ஒரு மவுஸ் அப்படிங்கிறது தான். கமருதீன் தனியாக போயிட்டாருன்னா அவரால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வச்சு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி கமருதீனும் வந்து அந்த காரில் ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் இந்த சபரி இருக்கான் பாருங்கள், அவன் வந்து எது சொன்னாலும் ஃபன்னு தான். பாரு என்ன தனியாக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆங்கர் கேட்குறப்ப, நம்ம பிரியங்கா கேட்குறப்ப உடனே இந்த சைடு வந்துட்டு பாரு வாழ்க்கையே அப்படின்ற மாதிரி, டேய் நீ வந்து ரன்னர் அப்படிங்கிறத காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் இது பண்ணுவாங்கல்ல, போய் ஸ்பீக்கர் வச்சு நீங்கள் பேசிகிட்டே இருந்தால் கூட எவனுக்குமே வந்து புரியாது. சபரி அது யாருன்னு கேட்பான். நீ அந்தளவு தான் விளையாண்ட கேம், உன்னை எவனுக்குமே மக்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. சும்மா உனக்கு உள்ளே இருக்கிற அந்த முட்டு கொடுக்குற கும்பல் தான் வந்து முட்டு கொடுத்து முடிச்சுக்கிட்டே இருக்கிறவனை ஸ்பீட் வந்துருக்காங்க. ஓகேவா, சும்மா இங்கே வந்துக்கிட்டு அவன் எது வேணாலும் பண்ணலாம், அது வந்து ஃபன். அதாவது பார்வதிக்கு நீங்கள் எது பண்ணாலும் பண்ணுங்க, பார்வதி ஏதாவது பண்ணிட்டா அது வந்து தெய்வ குத்தம் கொலை குத்தம்ன்றாங்க இந்த மூதேவிலாம். ஸோ அதெல்லாம் வந்து பேசுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுக்கு இல்லாமல் அவங்களுக்கு எல்லாமே இந்த ஃபன்னுங்கிற ஒரு இதை போட்டுருவாங்க. இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா, அதில் ஃபுல்லாகவே கமருதீனுடைய முகம் வந்து வாடி போய் தான் இருந்துச்சு. இவங்க எல்லாம் வந்து ஊன்னு கிடந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதான் எல்லாரும் வந்தாங்க இந்த ஷோவை பார்க்குறதுக்கு. இப்போ வாட்டர்மெலன் இல்லை, பாரும் இல்லை, வியானா வரக்கப்போ கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. அடுத்து கமருதீனுக்காக தான் பார்க்கணும். அதுக்காக தான் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான். நான் என்ன சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த டாப் 5 உள்ளே இருக்காங்கல்ல அந்த மூதேவிங்களை கூப்பிட்டு கூட்டத்தை கூட்டி காட்ட சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வெங்காயம் வராது. நீங்கள் சாண்ட்ராவாச்சும் கூப்பிடணும். இல்லை சாண்ட்ரா கூப்பிட்டா அந்த கார் டாஸ்கில் இன்னும் பிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டென்ட் கிவர்ஸுங்க, கண்டென்ட் குயின்னு யாருமே கூப்பிடாம மிச்சர் தின்றவங்கலாம் வந்து கூப்பிட்டு வச்சுருந்தீங்கன்னா என்ன ஷோ வந்து உருப்பிடும் அப்படிங்கிறது தான். இதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருவோடைய பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு டம்மி டைட்டில் வின்னரை வந்து உள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. டாப் 5 அரோரா விக்ரம், அது இந்த அரோரா. நான் வந்து எனக்கு எங்கள் அண்ணன் தலை குனியக்கூடாது. எனக்கு அண்ணன் வந்து சபரி விக்ரம், அதுக்கடுத்து அவங்களாம் வந்து தலை குனியக்கூடாது. முதவி சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணியா இல்லையா? இன்னும் பண்ணலை, ஆனால் நான் பண்ணுவேன் கண்டிப்பாக. நான் எதுவும் இனிமேல் காசு தான் எலிமூஞ்சி அடி முடிச்சு விட்ருவேன். மக்களை ஏமாத்தாத தயவு செஞ்சு. ஓப்பனாக சொல்லிடு, எனக்கு வேணும், கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேளு. அது தப்பு கிடையாது மக்கள்கிட்ட.
அதை விட்டுட்டு நான் வந்து நல்லவள் ஆகிட்டேன், ஐட்டம் கிடையாது இனிமேல், நான் வந்து ஒழுங்கு சிகாமணி அப்படின்ற மாதிரி சொல்கிறவ ஏன் இன்னும் அதை வந்து போட்டு வச்சுருக்க? மக்கள்கிட்ட கவின் மாதிரியாச்சும் கற்றுக்கோங்கடா. அவ்வளோ தப்பு பண்ணாலும் ஒரே சாரி தான். கேட்டோன்னே அவனுடைய ட்ராக்கே வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி கூட இந்த மூதேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ண வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கெமி அவங்களுடைய மூவி மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமார் அவர்களுடைய படம். அதுக்காக வந்து எல்லாரும் வந்து வந்திருக்காங்க. அதில் தண்ணி கேனு போட வந்தவன் அப்படின்ற மாதிரியே துஷார் வந்து வந்திருக்கான். மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சு. அதே மாதிரி வேஸ்ட்டாக 2 பேர் வந்திருக்காங்க. ஆதிரையும் நம்ம அரோராவும். அடுத்து சபரி. இந்த மாதிரி ஒரு குரூப்லாம் வச்சு போய் பேசியிருக்காங்க. அமித் எதுக்கு வந்தார் அப்படிங்கிறது அவருக்கே தெரியல. பிரஜன் வந்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரு ரீயூனியன் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாரும் கேங்கும் வந்து இல்லை, பட் ஓரளவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து கானா வினோத் அவர்கள் அவங்களுடைய அண்ணன் அவங்களெலாம் வச்சு அவங்க ஃபுல்லாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க. அது பாருங்க நல்லா இருந்தது. அவருடைய கவுண்டர் அவங்க அண்ணனுக்கு, பையன் என்னுடைய தம்பி நல்ல காரியம் பண்ணியிருக்கான் எனக்கு அப்படின்றோடனே, ஏய் நீ இந்த உயிரோட தானே இருக்க, எங்கடா செத்து போன அப்படின்ற மாதிரிலாம் வந்து கவுண்டர்ஸ் அழிச்சு வேறு லெவலில் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் கானா வினோத் அவர்கள். அதை நீங்கள் பார்க்கணும் பாருங்கள். ஆனால் அந்த மனுஷன் எதுக்கு பிரியங்காவோட காலில் விழுந்தார் ஸ்டார்ட் மியூசிக் ஷோவில் அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, அடுத்து 50th ஷோ. 50th ஷோவா, அதான் 50 ஷோ என்னை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இன்னும் கம்மி ஆகிடுச்சு. ஏன்னா மக்களுடைய பார்வை அப்படிங்கிறது இந்த ஷோவில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இருந்தாலும் இன்றைக்கி ஷோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா லயன் வந்து முதலே சொல்லிட்டாப்ல, இந்த பூச்சாண்டி மூஞ்சி இருக்குல்ல, அது வந்து இன்றைக்கி எலிமினேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி 7 டீமாக பிரிக்குது. அதில் ஒவ்வொரு டீமும் 6 மெம்பர், 2 பேர் எக்ஸ்ட்ரா. யாரெல்லாம் வெளியே போய் உட்காந்துக்கிறீங்கன்னொடனே அவங்கள டிஸ்கஸ் பண்ணி ஆரியாவும் மனிஷாவும் வந்து வெளியே போய் உட்காந்துக்கிறாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடுமையான டாஸ்க் அப்படின்னாங்க. நான் கூட பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தா அந்த 7 கேப்டனும் போய் தலையில் தண்ணி மாதிரி இருக்கும்ல, இப்படி போட்டு உட்காந்துக்கணும். அவங்க தண்ணி மேலே ஊற்றுவாங்க. நிறையிறப்ப யார் வந்து அதிகமாக ஸ்ட்ராங்காக வந்து அதை கடந்து போகிறாங்களோ அவங்கள தான் வந்து வின்னர் அப்படின்ற மாதிரி. அதில் 7 கேப்டனையும் வந்து தலையில் தண்ணி அடிக்கணும். தண்ணி வச்சுட்டு மோந்துட்டுலாம் வந்து ஊற்றக்கூடாது. அந்த தண்ணி எடுக்கிறதுக்கே ஒரு ப்ரொசீஜர், ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் புழிஞ்சு தண்ணியை அப்படியே வாளியில் புழிஞ்சு அதுக்கடுத்து போய் ஊற்றணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது தான். டேய் என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் முதல்லே வந்து கன்சாரி அப்படின்ற அந்த பொண்ணு கேப்டனாக இருந்ததில் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆகிடுச்சு. ஏன்னா ட்ரே வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த இதில் தான் விழுந்துச்சு, மூஞ்சில் தான் வந்து விழுவும். அதை அந்த அம்மா தள்ளி வைக்கிறேன்னு சொல்லி தள்ளி வச்சு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி பண்ணி கீழே வந்து நகர்த்தாங்க அந்த அம்மா. உடனே அதை வந்து இது பண்ணிட்டாங்க. ராணி தந்திரம், கன்சாரியுடைய ராணி தந்திரம் அது வந்து கேவலமாக போயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஆனால் ஹர்ஷி டீமு வேறு லெவல் பிளேங்க, செமையாக விளாண்டாங்க. தண்ணீரில் வந்து ஓவராக ஊற்றிட்டாங்க அவளுக்கு. இல்லாட்டி அந்த பொண்ணு தான் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கும் அப்படிங்கிறது தான். அவங்க 4வது இடம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் நல்லா ப்ளே பண்ணாங்க அவங்க டீமில் இருக்கவங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுக்கடுத்து யாரை நீங்கள் டேஞ்சர் ஜோனில் இது பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ஒவ்வொரு டீம்லையும் சொல்லும்போது அடுத்து 12 பேர்கிட்ட வந்து டேஞ்சர் ஜோனுக்கு வராங்க. அதில் கன்சாரி வந்து பார்த்தீங்கன்னா டிக்விஜய் மேலே ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, டிக்விஜய் அப்படின்ட்டுருச்சு. அடி பாவிகளா அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, பிரின்ஸை நம்ம இப்போ அனுப்ப முடியாது டேஞ்சர் ஜோன். ஏன்னா அவங்க டீம்லேருந்து ஒருத்தவங்க டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி 12 பேர் கேட்குறப்ப லைனு உடனே நகல் அனுப்பிடலாம்னு சொல்லி நகல் அனுப்பிட்டாங்க. அட பாவிகளா அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து யாருக்கு ஓட் போடலான்ற மாதிரி டிஸ்கஷன், அந்த 12 பேரில் யார் எலிமினேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிஸ்கஷன் போது அதுக்கு ஒரு சண்டை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜத்தும் ஸ்ருதிகாவும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அது வரைக்கும் நம்ம பாராட்டணும். 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்களா. இப்போ சகத்து திக்விஜய் இவங்க 2 பேரும் டிஸ்கஷன் வந்து போகுது. இவங்க எல்லாம் சேர்ந்து அர்ச்சனாவை போட்டிருக்கலாம் என்ன போட்டதுக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அதை போய் கன்சாரிகிட்ட கேட்குறாங்க. கன்சாரி வந்து ஏற்கனவே ஜகத்து மேலே பயங்கர கொலவெறி. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களாம் வில்லேஜ் பொண்ணு, நீ முட்டாளு அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஓவராக பேசிச்சு. இத்தனைக்கும் அவன் வந்து அந்த பொண்ணு டிஸ்கஸ் பண்ணுறான். அந்த பொண்ணு வந்து சும்மா தான் இருக்குது. ஆனால் திக்விஜய் வந்து கன்சாரிகிட்ட வந்து கேட்குறான், ஏன் நீ என்ன போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, எனக்கு தெரியாது, நீ ரஜத் ஒன்று நல்லா யூஸ் பண்ணி கேம் விளாண்டுருக்கான், சகத்தோடைய முந்தனையை பிடிச்சிட்டே வந்துட்டு இருக்கான் ஒன்று நம்ம ரஜத்தோடது, நீ தான் அதை கேட்க மாட்டியான்னொடனே சகத்மா என்ன கோவனே தெரில அவளுக்கு. உடனே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொழக்கிறா அவளை. பைத்தியன்றா அதுன்றா இதுன்றா வார்த்தை துண்டை தூக்கி கீழே போடுறா. பயங்கரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிறா. அவள் கூலாக வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு இந்த மூதேவிக்கெலாம் நான் பதில் சொல்லவே மாட்டேன், இவன் யார் இவெல்லாம் அவனுக்கு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சகத் வந்து காஃபியை குடிச்சிட்டு அவளுக்கு பதிலடி கொடுத்தது அப்படின்னு நல்லா இருந்துச்சு. இந்த கன்சாரி வந்து பைத்தியம் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு, சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது சரியான பைத்தியமா இல்லை சரியாத பைத்தியமா அப்படின்ற மாதிரி அந்த கண்ணோட்டத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தோணுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து லயன் வராப்பில் வந்துட்டு பெஸ்ட் பிளேயர் ஹர்ஷி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா ஏற்கனவே பெஸ்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிரின்ஸ் நருலா கொடுத்துருப்பாரு.
அவங்க பெஸ்ட் பிளேயருக்கு என்ன கிடைக்கும்னா அவங்கள ஓட் பண்ணியிருப்பாங்கல்ல ஃபேன்ஸ், அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு 1,00,000 கிடைக்கும். ஸோ அது யாருங்கிறத நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. போன வாட்டம் பிரின்ஸுக்கு வந்து செலக்ட் பண்ணதே இன்னும் சொல்லவே இல்லையா நீ? அதுக்கடுத்து இது நீ எப்போ சொல்ல போகிற அப்படிங்கிறது தெரியல. சரி எவிக்ஷன் வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ரஜத் திக்விஜய் எல்லாம் வந்து எஸ்கேப் ஆடுறாங்க. சகத் அடுத்த டாப் ஃபைவ்ல வெளியே வந்துடுறாங்க, டேஞ்சர்லேருந்து மீண்டுறாங்க. ஸோ 2 பேர் என்னதுன்னா ஆர்யாவும் கன்சாடியும். ஸோ யார் எலிமினேட் ஆயிருப்பா உங்களுக்கே தெரியும், கன்சாடியை தூக்கிட்டாங்க. அப்பாடா, இந்த மாதிரி ஒரு பொம்பளை என்ன கற்றுனா எல்லாரும் பார்த்து ஓங்கி ஒரு குத்தடிச்சுட்டு நீ கிளம்பா காத்து வரட்டும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்சாடி. இது வந்து ஸ்ருதிகாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா ஸ்ருதிகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கூட பயங்கரமான வாக்கிய தகராறு இருந்துச்சு. ஸோ இப்போ இவங்க வெளியே போனது ஸ்ருதிகா என் கூட அடிச்சவங்கலாம் வெளியே போகிறான்டா அப்படின்ற மாதிரி மாறுதட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்துக்கள். சொல்ல மீண்டும் சந்திப்பும் கொடுப்பேன்.